கைஸ் நான் தான் டென் ஒண்டருக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து நியூ KTM Duke 390 Gen 3 அந்த பைக் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ மீன்ஸ் கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது, அதெல்லாம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது, அந்த பைக் என்னெல்லாம் கொள்ளலாம், என்னெல்லாம் நல்லா இல்லை, இந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ரிவ்யூ வரும். நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூ எடுக்க தான் போகிறோம். அந்த கேப்பில் வந்து நான் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வீடியோ போடுன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த டீட்டெயில்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா, மற்றபடி பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூ ஓட்டி பார்த்துட்டு இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமா அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், இல்லாட்ட நீங்கள் அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்டாக ரைட் போட்டும் அவங்களுக்கு சிலவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலவங்களுக்கு. ஓகேவா, சரி நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருக்குது KTM ஷோரூம். ஓகேவா, இங்கே கன்னியாகுமரியில் மொத்தம் 2 பிளேஸ் இருக்குது, மார்த்தாண்டம், நாகர்கோயில். ஓகேவா, இது நாகர்கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே பைக் நிறுத்தி விட்ருக்காங்க. என்ன பாருங்கள், நமக்கு வந்து Duke 390 இருக்குது. இது எதுக்கு வச்சுருக்காங்க, டெஸ்ட் ட்ரைவுக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா, உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஓகே, லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிவிட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ ஓல்டு ஜென் பார்த்தீங்கன்னா இதோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ இந்த வருஷம் தான் பைக் வாங்கினேன். இந்த ஜென் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு ரைட் பண்ணிவிட்டு தான் எனக்கு தெரியும், முழுசாக சொல்ல முடியும் இந்த பைக் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லை, இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ், அதனால் கொல்லாம் தான் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ஷார்ட்டாக பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆரஞ்சு. இப்போ இந்த ஷோரூமில் இந்த கலர் தான் இருக்குது. அதேமாதிரி இந்த DRL பார்த்தீங்கன்னா 390 கொடுத்துருக்காங்க, 250 வராது. அந்த ரெண்டுக்கும் லுக் தான் டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஆண்ட்ராய்டு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 3,80,000 வரும், 3,86,000 அப்படிலாம் இருக்கும். ஒரு 6,000 to 3,000 பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா சென்னை இல்லாட்ட நியூ டெல்லி அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakhs கிட்ட வந்துடும். ஒவ்வொரு ஷோரூமுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டுருக்கும். ஓகேவா, ஏன்னா இன்சூரன்ஸ் அந்த RTO அதெல்லாம் சார்ஜெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ஷோரூமில் போய் டேரெக்டாக போய் கேட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறது நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்துட்டு இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுங்க. வேறு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 20 to 25 தான் கிடைக்கும். ஓகேவா, மைலேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசி தெரியும், 398 சிசி, வெயிட் பார்த்தீங்கன்னா 168, பெட்ரோல் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 15. அதுமாதிரி சீட் ஹைட் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா 800 mm கொடுத்துருக்காங்க சீட் ஹைட்டு. இது ரொம்ப கொள்ளலாம், நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஹைட்டு நீங்கள் ஒரு 5.5 5.4 இருந்தீங்கன்னா கரெக்டாக கால் எத்தும். அதேமாதிரி நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த குவிக் ஷிஃப்டர் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு பைக்கில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும், ஆனால் இப்பொழுது நல்லா இருக்குது. இதில் என்ன சொல்ல பேட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட் அதிகம், அதுமாதிரி பைக் ப்ரைஸ் அதிகம். அதுமாதிரி எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 lakhs கொடுத்து ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அதுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இப்போ அது சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடு பண்ணிவிட்டு சொல்கிறேன், சீட்டு கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. வேறு டீட்டெயில்ஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். ஓகேவா.